விழுப்புரம் நகரின் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 476ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திரௌபதி அம்மன் அர்ஜுனன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 476வது ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த உபய திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்வாக திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுனன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் ஓத, மங்கள இசை முழங்க, பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட அம்மனும் அர்ஜுனனும் மணக்கோலத்தில் காட்சியளித்தனர். இந்த விழாவில் கீழ்பெரும்பாக்கம், ஏறுமணந்தாங்கல், பொய்யப்பாக்கம், மகாராஜபுரம், சாலையாம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தற்போது களை கட்டியுள்ள இந்த திருவிழாவானது வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள சிகர நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவுடன் நிறைவடைய உள்ளது.